சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. முதல்ல பாஜக என்ன சொன்னாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு ரவுடி அப்படின்னு பாஜக வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. திமுக ஐடி விங்ல இருக்கிறவங்க தொடர்ந்து வந்து ஆம்ஸ்ட்ராங் ரவுடி ரவுடி ரவுடின்னு எல்லாரும் அவர் மேல இப்படி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. நாங்க அதிகாரத்தை எதிர்த்து ஏதாவது ஒன்று பேசினாலோ எங்களுக்கான ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைச்சாலோ முற்போக்காளர்கள் அப்படிங்கிற இதுல வந்து எங்களை புறக்கணிக்கக்கூடிய கலவரம் ஏற்படும்னா எங்க பக்கமே யாரும் மக்கள் வரக்கூடாதுன்னு ஒரு நடவடிக்கைகளை எடுக்கிறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பின்னால் பாஜக இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை காவல்துறை அந்த நோக்கத்தில் விசாரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அதிகபட்ச ரவுடிகளை வைத்திருக்கக்கூடிய பாஜக இதற்கு பின்னால் இருக்கிறது. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா திமுக அரசின் மீது குற்றஞ்சாட்டுவதற்கான வாய்ப்பாக இதை மாற்ற பார்க்கிறார்கள். இந்த வழக்கை விசாரிக்கிற போது குற்ற பின்னணி வெளிப்படும் போது எங்கள் சமூகத்தை சேர்ந்தவரை நீ குற்றவாளியாக பார்ப்பதா என்று எப்படி கேட்க முடியும்? அது காவல்துறை விசாரணையினுடைய அறிக்கை. இது தலித்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக அல்லது இந்த திராவிட மாடல் அரசு என்று சொல்வதற்கான ஒரு பேரணியை நடத்துகிறார்கள். ஒரு உள்நோக்கத்தோடு கூடிய ஒரு உணர்ச்சிமயமான ஒரு உரையாடலை நடத்துறாங்க. நாங்கள் 40% நாங்கள் இல்லாமல் வந்து நீங்கள் ஆட்சி நடத்திடுவீங்களா என்று அரசுக்கு எச்சரிக்கை விடக்கூடிய ஒரு உரையாடலாக எமோஷனல் டைலாக வந்து அவர் ரஞ்சித் போன்றவர்கள் மாற்றாங்க. ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா எங்க மக்களே எங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க மாட்டாங்களே, மேயர் பிரியா ஏன் வரல? பிரியா ராஜனை வந்து யார் தேர்வு செய்தது? திமுக மேயரா தேர்வு செஞ்சு தலித் அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்தவரை மேயராக்குனீங்களா? நீங்கள் வெறும் சாதியை மட்டுமே முன்னிறுத்து கொண்டு வந்து ஒரு சினிமாவில் கூட ஜெயிக்க முடியாது. நீங்க நாங்கள் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தங்கலான் படம் பார்த்தா போதும் கொஞ்சம் அறிவிப்பீங்களா? நீங்க அறிவிக்க முடியாது உங்களால. வெறுமனே வந்து நாங்கள் பட்டியல் இனத்துக்காரர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம்னு உணர்ச்சி வசப்படலாம், ஆவேசப்படலாம். ஆனால் உண்மை நிலை என்ன? அதற்கான விடுதலை எங்கே இருக்கிறது? எம்எல்ஏ எம்பி நீங்க எல்லாம் வந்து ரிசர்வேஷன்ல வந்து வாங்கிட்டு போஸ்ட் வந்துட்டு நமக்கு குரல் கொடுக்க முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க? நீங்க எல்லாம் வேண்டாம் பதவின்னு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ திருமாவளவனை நாங்க என்னைக்குமே கைவிட மாட்டோன்னே, உங்க கூட நாங்க என்னைக்குமே நிப்போன்னே, உங்களை என்னைக்குமே எதிர்க்க மாட்டோன்னே அப்படிங்கறத சொல்ற அதே மேடையில நீங்க எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பதவி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறது மூலமா இருவேறு கருத்துக்கள் மூலமா என்ன சொல்ல வராரு? திமுக எதிர்ப்புக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்தி கூட்டணியை உடைப்பதற்கான வாய்ப்பாக மாற்றிவிடக்கூடாது, குழப்பம் விளைவிக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்தை தான் ஒரு ஜூம் மீட்டிங்கில் மாவட்ட அமைப்பாளர் செயலாளர்களுக்காக கூட்டப்பட்ட கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் பதிலளிக்கிறார். எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்க. பல தலைவர்கள் வேணும்னு சொல்றதோ, ஒரு குரல் ஒரு இடத்துல ஒழிச்சா பத்தாது, பல இடங்கள்ல வேணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இதுல ஹேண்டில் பண்ணவதுக்கான ஆள் யாரு இருக்காங்கிறது தெரியல அப்படிங்கறத ஆம்ஸ்ட்ராங் இல்லைங்கிற வருத்தத்துல சொல்றாரா, இல்லன்னா ஈடு செய்யறதுக்கு ஒரு தலைவர் வேணும், நான் தயாரா இருக்குங்கிறத கன்வே பண்ண வராரா? ஆம்ஸ்ட்ராங்கே அரசியல் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. சென்னையில அவரு கேட்காம இல்லைன்னா அவருடைய இது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாரு. நாங்க இல்லாம நீங்க வந்து சென்னையில யாராவது ஆண்ட முடியுமா, ஆட்சி செஞ்சிட முடியுமா? நானும் சொல்றேன். நீங்கள் வந்து தாதா வாழ்க்கையை பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஜனநாயக வாழ்க்கையை பேசுங்கன்னா நானும் சொல்றேன். எமோஷனலாக பேசினார் என்றாலும் அவருக்கு அரசியல் நோக்கம் நீண்ட காலமாக இருக்கிறது. சினிமாவில் அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை அவர் அரசியலுக்கு பயன்படுத்த பார்க்கிறார். அரசியல் அவ்வளவு எளிதான பாதை அல்ல. அவர் வந்தால் அவருடைய அனுபவத்தில் அவர் புரிந்து கொள்வார். வரட்டும், அவர் ஜனநாயக ரீதியாக அவருடைய வருகையை நான் வரவேற்கிறேன். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். அவருக்கான நினைவேந்தல் நிகழ்ச்சிங்கிறது நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக நடந்தது. அந்த மேடையில் இயக்குனர் ரஞ்சித் பேசிய பல விஷயங்கள்ங்கிறது இப்போ மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாங்க ஏதாவது அதிகாரத்தை எதிர்த்த ஒரு குரலோ ஏதாவது ஒண்ணு கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த கூட்டத்துக்கு நான் எல்லாரும் வரணும்னு சொன்னதுக்கே கலவரம் வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல பாஜக என்ன சொன்னாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு ரவுடி அப்படின்னு பாஜக வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. திமுக ஐடி விங்ல இருக்கிறவங்க தொடர்ந்து வந்து ஆம்ஸ்ட்ராங் ரவுடி ரவுடி ரவுடின்னு எல்லாரும் அவர் மேல இப்படி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. நாங்க அதிகாரத்தை எதிர்த்து ஏதாவது ஒன்று பேசினாலோ எங்களுக்கான ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைச்சாலோ முற்போக்காளர்கள் அப்படிங்கிற இதுல வந்து எங்களை புறக்கணிக்கக்கூடிய கலவரம் ஏற்படும்னா எங்க பக்கமே யாரும் மக்கள் வரக்கூடாதுன்னு ஒரு நடவடிக்கைகளை எடுக்கிறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலா ஒருவர் வரும்பொழுது அந்த பக்கம் யாரும் சப்போர்ட்டுக்கு போய் நிக்க கூடாதுங்கிறத இங்க இருக்கக்கூடிய ஒரு பெருவாரியான அரசியல் கட்சிகள் செய்துங்கிறத எடுத்துக்கலாம் அவருடைய பேச்சு மூலமா. பாஜக காரர்கள் தான் முதலில் வந்து ரவுடியை பற்றி பேசினார்கள் என்று சொல்வதில் ஒரு பொருத்தம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலே அதிகமான ரவுடிகளை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி பாஜக என்பதே
பகிரங்கமாக ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட விஷயமாக இருக்கிற காரணத்தினால பல்வேறு குண்டர் சட்டங்களிலே கைது செய்யப்பட்டவர்கள் பல்வேறு சமூக விரோதிகளை எல்லாம் அந்த கட்சியில் அவங்க வந்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க. நான் மாநில தலைவராக இருந்தபோது இது போன்ற செயல்களை செய்ததில்லை, இப்பொழுது அப்படி நடக்கிறது என்பதை எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்லல, தமிழிசை சவுந்தரராஜனே குற்றச்சாட்டு சொன்னாங்க. அப்ப அந்த கட்சி முழுக்க முழுக்க சமூக விரோதிகளின் கூடாரமாக இருக்கிறது. இந்த கொலை வழக்கிலே கூட அஞ்சலை என்று சொல்லக்கூடிய புளியந்தோப்பு அஞ்சலை என்று சொல்லக்கூடியவர், அவருக்கு பேரே அந்த பகுதியில் கஞ்சா அஞ்சலை என்று பேரு, கந்து வெட்டிக்கு விடுவது, போதைப் பொருட்களை வந்து விற்பனை செய்வது போன்ற சட்டவிரோத காரியங்களிலே இருந்து பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அஞ்சலையை வடசென்னையினுடைய மாவட்ட மகளிரணி செயலாளராக நியமிக்கக்கூடிய ஒரு யோக்கியமான கட்சி ஒன்று இருக்கிறது என்றால் அது பாஜக. எனவே பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு தான் இந்த கொலையிலே நிறைய தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் ஆருத்ரா நிதி மோசடியிலே பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்திலே வந்து ஆம்ஸ்ட்ராங் அந்த உரிமையாளரை கூப்பிட்டு மிரட்டியதாகவும் அதற்கு எதிர் தரப்பிலே தான் வந்து ஆற்காடு சுரேஷ் போன்றவர்கள் எல்லாம் இருந்ததாக அதிலே ஏற்பட்ட தகராறு இந்த படுகொலைக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடும் என்று காவல்துறையினுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லுகிறது. எனவே பாஜக தான் ஆருத்ரா நிதி மோசடியிலே ஏறத்தாழ 5000 கோடி வரைக்குமான மோசடி நடந்திருக்கிறது. அதிலே வழக்கு பதிவே 2500 கோடி வரைக்கும் வழக்கு பதிவாக இருக்கிறது. அதிலே வந்து முக்கிய நிர்வாகிகளாக ஹரிஷ் என்பவர் பாஜகவில் இருந்திருக்கிறாரு. அதே போல ஆர்கே சுரேஷ் என்பவர் திரைத்துறை சார்ந்தவர் பாஜகவினுடைய நிர்வாகியாக இருந்திருக்கிறாரு. அமர் பிரசாத் ரெட்டி முக்கியமான ஒரு புரோக்கர் வேலை அதில் பார்த்துருக்கிறாரு. அதில் வந்து அண்ணாமலை போன நடைபயணத்துக்கே இவர்கள் தான் நிதி கொடுத்துருக்கிறாங்க. ஆருத்ரா நிதி மோசடி சார்ந்தவர்கள் தான், ஹரிஷ் போன்றவர்கள் தான் அந்த நடைபயணத்துக்கு நிதி அளித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிற போது ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பின்னால் பாஜக இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை காவல்துறை அந்த நோக்கத்தில் விசாரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அதிகபட்ச ரவுடிகளை வைத்திருக்கக்கூடிய பாஜக இதற்கு பின்னால் இருக்கிறது. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா திமுக அரசின் மீது குற்றஞ்சாட்டுவதற்கான வாய்ப்பாக இதை மாற்ற பார்க்கிறார்கள். அதாவது காவல்துறை விசாரணையிலே அவர் சார்ந்தவர்களோடு விசாரிக்கிற போது அவர்கள் ரவுடிகளாக இருக்கிறார்கள். அது ரவுடிகளுடைய தொடர்பாக இருக்கிறது. ஒரு கேங்ஸ்டர் வார் நடந்திருக்கிறது. அவர்களுக்குள்ளே பல கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கிறது, சட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கிறது. பல இடங்களை வந்து அவர்கள் வந்து தலையிட்டு இருக்கிறார்கள் பல இட பிரச்சனைகளில். இந்த வழக்கை விசாரிக்கிற போது குற்ற பின்னணி வெளிப்படும் போது எங்கள் சமூகத்தை சேர்ந்தவரை நீ குற்றவாளியாக பார்ப்பதா என்று எப்படி கேட்க முடியும்? அது காவல்துறை விசாரணையினுடைய அறிக்கை. இது திமுக, அதிமுக, தமாக மாதிரியான ஆட்களும் இதுல கைது செய்யப்பட்டிருக்காங்களா? பாஜக மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்க, அஞ்சலி மட்டும்தான் இருக்காங்க, நம்மளால சொல்லிட முடியாது. ஆமாங்க, தமாகவும் இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிறது. கடந்த காலங்களில் அந்த அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி என்கிற ஒரு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கிரிமினல்கள் தனியாகவும் வழக்கறிஞர்கள் தனியாகவும் இருப்பாங்க. இப்பொழுது இங்கே இருக்க கைது செய்யப்பட்ட கிரிமினல்கள் பூரா வழக்கறிஞர்களாக இருக்கான். அப்போ சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துவதற்கு வழக்கறிஞர்களாகவும் அவன் இருந்திருக்கிறான். இதில் வந்து தேடப்படும் குற்றவாளியாக சம்பவம் செந்தில் என்பவர், அவர் வந்து சம்பவ செந்தில் என்கிற பெயரில் அழைக்கப்பட்டவர், அவர் ஒரு தேடப்படும் குற்றவாளியாக இதற்குள்ளே இருக்கிறார். அவர் வந்து ஏற்கனவே பசுபதி பாண்டியன் கொலையிலே அவர் தொடர்புடையவராக இருக்கிறார். அவர் மீது பல்வேறு கொலை வழக்கு இருக்கிறது. 6 வருடமாக தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார் என்று தொடர்ந்து வழக்கு விசாரணை போய்கொண்டிருக்கிறது. தீவிரமாக அரசு நடவடிக்கை எடுத்து மாநகரத்திலே ஆணையாளரை மாற்றியிருக்கிறார்கள். மிக தீவிரமான விசாரணை நடந்திருக்கிறது. அதாவது குண்டர் சட்டத்திலே எவ்வளவுதான் சட்டப்பூர்வமாக தண்டித்தாலும் ரவுடிகள் தப்பிவிடக்கூடாது என்பதற்காக கடுமையான சட்டவிரோத நடவடிக்கை என்று சொல்லக்கூடிய என்கவுண்டர் வரைக்கும் நடந்திருக்கிறது. இதெல்லாம் அரசுக்கு ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாகத்தான் துரை என்பவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார். திருவேங்கடம் என்பவர் கூட என்கவுண்டர் செய்யப்பட்டார். இவ்வளவு நடந்த பின்பும் திமுக அரசு எவ்வித நடவடிக்கையுமே எடுக்கலை. திமுக இதற்கு உடந்தையாக இருக்கிறது என்கிற அளவிற்கு மோசமாக சித்தரிக்கிற ஒரு எதிர் மனநிலையை உருவாக்க பார்க்குறாங்க. தலித்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக அல்லது இந்த திராவிட மாடல் அரசு என்று சொல்வதற்கான ஒரு பேரணியை நடத்துகிறார்கள். ஒரு உள்நோக்கத்தோடு கூடிய ஒரு உணர்ச்சிமயமான ஒரு உரையாடலை நடத்துகிறாங்க. நாங்கள் 40% நாங்கள் இல்லாமல் வந்து நீங்கள் ஆட்சி நடத்திடுவீங்களா என்று அரசுக்கு எச்சரிக்கை விடக்கூடிய ஒரு உரையாடலாக எமோஷனல் டைலாகாக வந்து அவர் ரஞ்சித் போன்றவர்கள் மாற்றுறாங்க. நான் என்ன கேட்குறேன், இது வந்து காடு வெட்டி குரு தான் அவருடைய சமூகம் பெருகி இருக்கிற இடத்துல, பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல காடு வெட்டி குரு தான் நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு பேசுகிறாரு. ஒடுக்கப்பட்டவனும் அதே மொழியில் பேசுறீங்கன்னா ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால் இது. நீங்கள் 40% இருப்பது உண்மை என்று ஒப்புக்கொண்டால் கூட 60% நீங்கள் இல்லை என்பது அதில் அந்த இடத்துல நிறுவனமாகிறதா இல்லையா? அப்போ சமூக நல்லிணக்கம் என்பது தலித்துக்கள் ஒன்று திரளுவதால் மட்டுமே நடந்து விடாது. தலித் விடுதலை என்பது தலித்துக்கள் ஒன்று கூடலால் மட்டுமே நிகழ்வது அல்ல. தலித்து அல்லாதவர்கள் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதன் வழியாக, அவர்கள் உரிமைக்கு வழிவிடுவதன் வழியாகத்தான் அது சாத்தியமாகும். அம்பேத்கருடைய அரசியல் ஞானத்தை, சட்ட அறிவை வந்து யார் வந்து ஏற்றுக்கொண்டதுனால தானே அவர் எழுத முடியும் அரசியல் சாசனத்தை. அவர் அறிஞராக இருந்தால் மட்டும் போதுமா? அதை ஏற்றுக்கொள்கிற இடத்துல பிரிட்டிஷ்காரன் இருந்தான்.
அந்த சட்டத்தை உருவாக்குற இடத்துல அவரை வந்து அனுமதித்தான், அவருடைய அறிவாற்றலை அவன் வந்து ஏற்றுக்கொண்டு அங்கீகரிச்சாங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அதைத்தான் நான் சொல்கிறேன். ரஞ்சித் அவர்கள் வந்து அவர் சமூகத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமே படம் பார்த்து அவர் இயக்குனராக முடியாது. திருமாவளவன் அவர்கள் வந்து தலித் மக்கள் மட்டுமே வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினராக முடியாது. எல்லா சமூகங்களும் அங்கீகரிக்கிற ஒரு இடத்துல தான் ஒருவருடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகரும். இந்த சமூக நீதி அடிப்படையிலே தான் திமுக வந்து சிந்திக்கிறது. ஒரு சாராருக்காக உணர்ச்சி மயமாக நீங்கள் ஒரு பேரணியை நடத்தலாம், ஒரு ஊர்வலத்தை நடத்தலாம், எமோஷனலாக தெருவில் கொண்டு வந்து எல்லாரையும் நிப்பாட்டலாம். அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன் முழுசா. அதாவது ஒரு பட்டியலின மக்களுக்கு வந்து அவங்க மட்டும் குரல் கொடுத்தா பத்தாது, அவங்களுக்கு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மற்ற சமூக மக்களும் வந்து குரல் கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்றீங்க. பாரஞ்சித் என்ன சொல்றாருன்னா, எங்க மக்களே எங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க மாட்டாங்களே, மேயர் பிரியா ஏன் வரல? உங்க சமூகத்துக்கான ஒரு தலைவர் இருந்திருக்காருன்னா அவருடைய இறுதிக்கு கூட அஞ்சலி செலுத்த நீங்க ஏன் வரலன்னு கேட்கிறாரு. மேயர் பிரியாராஜனை வந்து யார் தேர்வு செய்தது? திமுக மேயரா தேர்வு செஞ்சு தலித் அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்தவரை மேயராக்குனீங்களா நீங்க? உங்களுக்கு அப்ப உங்க கட்சிக்கு அவ்வளவு பயமா? திமுக காரங்க அவர்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு எல்லாருமே முதலமைச்சரே வந்துட்டார்ல நேர்ல. ரெண்டு பேரும் என்ன மேயர் பிரியாராஜன் என்ன நீங்க பேசுறீங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே பாதிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நேரில் வந்து அந்த அவருடைய ஆம்ஸ்டாங்குடைய மனைவிட்ட வந்து அவர் துக்கம் விசாரிக்க நேரடியாக வந்தார்ல. இதுக்கு மேல என்ன வரணும்? ஒட்டுமொத்த திமுக வந்து சமம்ல தலைவர் வந்துட்டாருன்னா, முதலமைச்சரே வந்துட்டாரு, ஒட்டுமொத்த அதிகார அமைப்புமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கத்தில் தான் நிற்கிது. எதற்காக நீங்கள் குற்றச்சாட்டு சொல்றீங்க? எந்த நோக்கத்திற்காக நீங்கள் குற்றச்சாட்டு சொல்றீங்க? விசாரணை நடைபெறவே இல்லை. தூங்குதுன்னா பரவாயில்ல, விசாரணை நடைபெறுகிறது. இல்ல மேயர் பிரியாவா இருக்கட்டும், இல்ல அமைச்சர் கயல்விழியா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ரிசர்வேஷன் தொகுதியில நின்று வந்து ஜெயிச்சவங்க. அப்போ உங்களுக்கு அப்படியே உங்க கட்சிக்கு பயம் இருக்கு அப்படின்னா நீங்க எதுக்கு வந்து இதை வந்து பயன்படுத்தி அதுல நின்று ஜெயிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் ரெண்டு பேரும் வரலன்னு கேக்குறாரு. நாங்க திறமையில வந்து வந்தாலும் எங்களை கோட்டால வந்தவங்கன்னு சொல்றோம்னு அவரே பேசுறாரு. சொல்லி 15 நிமிஷம் கூட ஆகல, 10 நிமிஷம் கூட ஆகல, அவரே சொல்றாரு நீ கோட்டா இல்லைன்னா ஜெயிச்சிருவியான்னு கேட்கிறாரு பிரியாராஜனை பார்த்து. என்ன முரண்பாடுதுன்னு நான் கேட்குறேன். நீங்களே அப்படியும் பேசுறீங்க இப்படியும் பேசுறீங்க. மேயர் பிரியாராஜனை திமுகவின் பிரதிநிதியாகத்தான் பார்க்கிறார்களே தவிர மக்கள் தலித்தாக அவங்க யாரும் பார்க்கல. திருமாவளவனை சமூக நீதியினுடைய அடையாளமாக, சமத்துவத்தின் அடையாளமாக பார்க்குறான். அவரை வெறும் தலித் தலைவராக பார்க்கல. எல்லா தரப்பு மக்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்தை சமத்துவம், அதாவது ஏற்கனவே ஊர் வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது. இந்த ஊருக்கும் சேரிக்கு நடுவிலே கண்ணுக்கு தெரியாத ஒரு தீண்டாமை சுவர் இருக்கிறது. அதை இடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தனிமைப்பட்டு இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் தலித்துக்கள் மட்டுமே ஒன்று கூடுவது அப்படிங்கிறதோடு இல்லாமல் பொது சமூகத்தோடு அவன் உறவாட வேண்டும். அவனுக்கான உரிமையை இவர்கள் அங்கீகரிக்க வேண்டும். அவனுடைய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை செய்வதற்கு தலித்து அல்லாதவர்களும் விரும்பணும். அப்படி ஒரு சூழல் வருகிற போது தான் சமூக நல்லிணக்கம் நிலவும். அதுதான் வந்து அரசியல் சாசனத்தில் எவ்வளவு சட்டங்கள் எழுதப்பட்டாலும் ஏன் தீண்டாமையை ஒழிக்க முடியல, ஏன் வரதட்சணையை ஒழிக்க முடியல, ஏன் குற்றங்களை குறைக்க முடியலைன்னா சமூகத்தில் சிக்கல் இருக்கிறது. சமத்துவம் இல்லாத ஒரு சமூகத்தில் குற்றங்கள் பெருகுகிறது. ஏன் வன்முறை பெருகு? ஒருத்தன் எதுக்கு செயின் அத்துட்டு போகிறான்? செயினை வாங்குறதுக்கு வசதியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள அவன் வாழ்ந்துருந்தானா செயின் அக்க மாட்டான்ல வெளியில் போய். எதற்காக அவன் திருடனாக மாறுறான்? ஏன் குலகாரனாக மாறுறான்? ஏன் வந்து கூலிப்படையாக மாறுறான்னா 5000 கோடியில் வந்து அம்பானி வீட்டில் கல்யாணம் நடக்குது, அதானி வீட்டில் கல்யாணம் நடக்குது, முகேஷ் அம்பானி வீட்டில் வந்து 5000 கோடிக்கு கல்யாணம் நடக்குதுங்க. எல்லாத்துக்கும் 2 கோடி ரூபா வாட்சை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க 25 பேருக்கு. இன்னொருத்தன் வந்து அதே நாட்டில் பிறந்த அதே குடிமகனாக இருக்கிற ஒருத்தன் வந்து பாலத்துக்கு அடியில் வந்து படுத்து கிடக்கான், ஒரு இதோட நாய்களோட படுத்து கிடக்கான். சக மனிதன் ஒருவனுக்கு வந்து உணவு இல்லை, தனி ஒருவனுக்கு உணவில்லை, ஜெகத்தினை அழித்திடுவோன்னு பாரதியார் சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் முக்கியமானவன். அப்போ ஒரு சிலர் மட்டுமே வாழ்வதற்கான ஒரு சூழலை நம்ம உருவாக்கி வைத்ததுனால, சமத்துவம் இல்லாத காரணத்தினால தான் வன்முறையாளர்கள் உருவாகிறான், கூலிப்படை உருவாகிறான், குற்றவாளிகள் உருவாகிறான். அப்போ சமத்துவத்தை நோக்கிய பயணத்தை திருமாவளவன் நடத்துகிறாரு. நீங்கள் வெறும் சாதியை மட்டுமே முன்னிறுத்து கொண்டு வந்து ஒரு சினிமாவில் கூட ஜெயிக்க முடியாது. நாங்கள் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தங்கலான் படம் பார்த்தா போதும்னு அறிவிப்பீங்களா? நீங்கள் அறிவிக்க முடியாது. உங்களால் வசூல் வருமா உங்களுக்கு? எங்கள் ஆளுக மட்டும் பார்த்தா போதுங்க, பெரம்பூர் பகுதியில் இருக்கக்கூடியவங்க தலித் பட்டியலின மக்கள் மட்டுமே பார்த்தால் போதும் அப்படின்னு தங்கலானுக்கு அறிவிப்பாங்களா? அறிவிக்க மாட்டாங்கள்ல. ப்ரொடியூசரே நீங்கள் மட்டும் கிடையாதே, உங்கள் சமூகம் கிடையாதே. அப்போ எல்லாரும் ஊர்கூடி தேர் எழுப்பது மாதிரி தானே எல்லாமே. வெறுமனே வந்து நாங்கள் பட்டியல் இனத்துக்காரர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம்னு உணர்ச்சி வசப்படலாம், ஆவேசப்படலாம். ஆனால் உண்மை நிலை என்ன? அதற்கான விடுதலை எங்கே இருக்கிறது?
அதாவது கூட்டம் நடக்கிறதுக்கு முதல் நாள் திருமாவளவன் வந்து ஒரு நேரலையில பேசுறாரு. சமூக வலைதளங்கள்ல நமக்கு எதிரான சில கருத்துக்கள் வருது. நம்ம கட்சி சார்பா பேரணிகள், போராட்டங்கள் எதுவும் நடத்துங்க. மற்ற இதில் நம்ம கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது. இது பாரஞ்சித்துக்கு பெயரை குறிப்பிடல. ஆனா பாரஞ்சித்தோட பேரணியில விசிக சார்பா யாரும் கலந்துக்க வேண்டாம்னு திருமாவளவன் சொன்னதா தான் செய்திகள் எல்லாமே வெளிவந்தது. அந்த மேடையில 2 விதமா வந்து பாரஞ்சித் பேசுறாரு. நம்ம ஏதாவது அதிகாரத்துக்கு எதிர்ப்பா ஒரு குரல் கொடுத்தோம் பேசணும்னா நம்ம வீட்டு அண்ணனையே அதுக்காக வந்து எதிர்த்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது அவர் திருமாவளவனை தான் சொல்றாரு, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாடல திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்எல்ஏ எம்பி நீங்க எல்லாம் வந்து ரிசர்வேஷன்ல வந்து வாங்கிட்டு போஸ்ட் வந்துட்டு நமக்கு குரல் கொடுக்க முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க, நீங்க எல்லாம் வேண்டாம் பதவின்னு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ திருமாவளவனை நாங்க என்னைக்குமே கைவிட மாட்டோம்னே, உங்க கூட நாங்க என்னைக்குமே நிப்போம்னே, உங்களை என்னைக்குமே எதிர்க்க மாட்டோம்னே அப்படிங்கறத சொல்ற அதே மேடையில நீங்க எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பதவி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறது மூலமா இருவேறு கருத்துக்கள் மூலமா என்ன சொல்ல வராரு? இப்ப திருமாவளவன் ஆதரிக்கிறேங்கிறாரா, இல்லைன்னா நீங்க இப்படிலாம் பண்ணுனீங்கன்னா நாங்க உருவெடுத்து வருவோம்னு சொல்ல வராரா? திருமாவளவன் முதல்ல பாரஞ்சித்தை எதிர்த்து வந்து கருத்தை சொல்லலை. அவர் மாவட்ட செயலாளர்களுக்கு நடந்த ஜூம் மீட்டிங்கில் அங்கங்கே தன்னெழுச்சியாக ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் கூட்டங்களை ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நடத்துகிறாங்க விசிகாக்காரங்க. அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த நினைவேந்தல் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்காரன் மாதிரி ஆளுகள்லாம் உள்ளே வந்து பேசுகிறோங்கிற பேரில், நினைவேந்தல் செலுத்துறங்கிற பேரில் திமுகவுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி தான் கொலை பண்ணிருச்சு அப்படின்லாம் பேசுகிறாங்க. அந்த தகவல் திருமாவளவனுக்கு வருகிற போது, நீங்கள் தனியாக வந்து நினைவேந்தல் நடத்துங்க, யாரோடையும் சேர்ந்து நடத்தாதீர்கள், இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்வது சில அற்பர்கள் தவறாக பயன்படுத்தக்கூடும்னு அவர் வந்து இந்த நிர்வாக சிக்கலுக்காக பேசின ஜூம் மீட்டிங்கு அதை தூக்கி வந்து பாரஞ்சித்துக்கு அனுப்பிட்டாங்க. பாரஞ்சித் என்ன பண்ணிட்டாங்களா, நம்மளை தான் சொல்கிறாங்க, அவர் அப்படி சொல்லவே இல்லை, காசு கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்கிறதெல்லாம் அவர் வேறு மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஜூம் மீட்டிங்கில் பேசினது, அது ஒரு இணையதளத்தில் பேசினது. அது பாரஞ்சித்துக்கு எதிராக வந்து அவர் பேசவே இல்லை. அவர் எதுக்கு பேசுகிறாரு? அவர் அப்படி பேசவே மாட்டார். இதை இவர் தவறாக புரிந்து கொண்டு திருமாவளவனை நாங்கள் விட்டுற மாட்டோம் அப்படின்னு இவர் ஏதோ பெரிய தலைவர் மாதிரியும், தேசிய தலைவர் மாதிரியும், அவர் ஏதோ கிளைக்கழக செயலாளர் இருக்க மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காரு. திருமாவளவன் வந்து இந்திய அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட தலைவர். அவர் இந்தியா கூட்டணி உருவாவதில் முக்கியமான தலைவராக இருக்கார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் 30 ஆண்டுகளாக களப்பணியில் இருக்கிறாரு. ரஞ்சித்துக்கு களப்பணி உண்டா? கலைப்பணிகள் தான் உண்டு, களப்பணி கிடையாது. நீங்கள் சினிமா எடுத்திருக்கலாம், நீங்கள் மீட்டிங் போட்டிருக்கலாம், நீங்கள் வந்து கலை நிகழ்ச்சிகளை வந்து நீலம் பண்பாட்டு மையத்தில் நடத்தியிருக்கலாம், நீங்கள் ஆவேசம்லாம் போட்டிருக்கலாம். இவருடைய உழைப்பு என்ன, உங்களுடைய இது என்ன, நீங்கள் எப்படி ஒப்பிட முடியும் அவரை? அதனால் திருமாவளவனுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, ஒரு அரசியலில் ஒரு தெளிவான சித்தாந்த பார்வை இருக்கிறது. இவருக்கு எதிராக அவர் செய்யவே இல்லை, அப்படி ஒன்று சொல்லவே இல்லை. காசு கொடுத்து கூட்டின கூட்டம் அதெல்லாம் வந்து இவங்க இடையில சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட வதந்தி அது. அப்படிலாம் அவர் வந்து திருமாவளவன் சொல்லவே இல்லை. திருமாவளவன் வந்து இவருக்கு எதிர்நிலைப்பாட்டை நிற்கலை. திமுக எதிர்ப்புக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்தி கூட்டணியை உடைப்பதற்கான வாய்ப்பாக மாற்றிவிடக்கூடாது, குழப்பம் விளைவிக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்தை தான் ஒரு ஜூம் மீட்டிங்கில் மாவட்ட அமைப்பாளர் செயலாளர்களுக்காக கூட்டப்பட்ட கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் பதில் அளிக்கிறார். எவ்வளோ பெரிய அறியாமை பாருங்கள். பாரஞ்சித் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இங்க கூட இருக்க கூட்டம் இதோட கலைஞ்சு போயிடக்கூடாது, நமக்கான அநீதிகள் இழைக்கப்படுறது நிறைய இருக்கு, நிறைய போராட வேண்டியது இருக்கு நம்ம. ஆனா இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண போறது யாருன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா நீலம் பண்பாட்டு மையம் எப்பவுமே அதுக்கு ஆதரவா ஒரு குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம இனிமே எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைச்சு செய்வோம். இதுக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது. நம்மளுக்கான ஒரு குரலா நம்ம என்னைக்குமே இருக்கணும். ஏன்னா ஒரு குரல் மட்டும் நமக்காக ஒழிச்சா பத்தாது, பல தலைவர்கள் நமக்கு வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது ஒரு பேச்சு கேட்கும் போது. பல தலைவர்கள் வேணும்னு சொல்றதோ, ஒரு குரல் ஒரு இடத்துல ஒழிச்சா பத்தாது, பல இடங்கள்ல வேணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இதுல ஹேண்டில் பண்ணவதுக்கான ஆள் யார் இருக்காங்கிறது தெரியல அப்படிங்கறத ஆம்ஸ்ட்ராங் இல்லைங்கிற வருத்தத்துல சொல்றாரா, இல்லைன்னா ஈடு செய்யறதுக்கு ஒரு தலைவர் வேணும், நான் தயாரா இருக்கேங்கிறத கன்வே பண்ண வராரா? ஆம்ஸ்ட்ராங்கே அரசியல் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. ஆம்ஸ்ட்ராங் நேரடியாக மக்கள் போராட்டங்களில் பெரிய அளவில் பங்கேற்றார் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஈழ போராட்டத்தில் வந்து அவர் ஏதாவது களத்தில் நின்றுருக்கிறாரா, அரசியலில் பேசியிருக்கிறாரா, வள்ளுவர் கூட்டத்துக்கு முன்னாடி பல முறை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறாரா, ஊடகங்களில் வந்து இந்த மாதிரி உங்களை போன்றவர்களோட விவாதங்களில் பங்கேற்றிருக்காரா? அவர் அரசியல் செயல்பாடே செய்யலை. அவர் ஒரு பகுதிக்குள்ளே அரசியல் செய்கிறோம்ங்கிற பேரில் அவர் பௌத்த விகாரத்தை கட்டி வச்சுட்டு அவர் வந்து இருக்கிறவனை வந்து படிக்க வச்சேன், அது எதுவும் பண்ணேன்னு சொல்லி அவர் வேறு வேலை பார்த்துருக்கிறார். அதுதான் இந்த வழக்கின் விசாரணையில் வெளிப்படுகிறது. அதனால் ஆம்ஸ்ட்ராங் விட்டு சென்ற பணின்னா அது என்னன்னு எனக்கு தெரியல. அது அரசியல் பணியே கிடையாது. முழுமையான அரசியல்வாதியாகவே அவர் செயல்படலை. திருமாவளவனா தினசரி அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறாரு, போராட்டத்துக்கு போகிறாரு, பொதுக்கூட்டம் பேசுகிறாரு, கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறாரு. பகுஜன் சமாஜ் கட்சி வந்து ஒரு லெட்டர்பேர்டு கட்சி மாதிரி இருக்குது, ஒரு சிறிய பகுதி சார்ந்த கட்சியாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலையும் அந்த கட்சியே முதல்ல கிடையாது. அதுக்கு கிளைக்கழகம் கிடையாது, மாநகர கழகம் கிடையாது, அது பெரிய விரிவான இயக்கமும் கிடையாது. ரஞ்சித்துக்கு தலைவராக வேண்டிய ஆசை இருந்தால் அவர் வரலாம்.
களத்திற்கு வந்தால்தான் அது என்னங்கிறது தெரியும், அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும். ஒரு சினிமா வந்து ஒரு கலைஞனாக இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு 10 அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களை பாராட்டும் போது உங்களுக்கு அதனுடைய கலை யதார்த்தம் தெரியாது. நீங்கள் மக்களோடு போய் போராடுகிற போது தான் அது என்னங்கிறது தெரியும். தங்களான் வெற்றி பெற்றால் நீங்கள் அடுத்த படத்துக்கு போக போகிறீங்க. ஒருவேளை திரைப்பயணத்தில் ஏதாவது தடை இருந்தால் நீங்கள் அரசியலுக்கு வர போகிறீங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் ஒரு சொகுசான வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டு இதை பார்க்குறீங்க. திருமாவளவன் வந்து உங்களை மாதிரி இடத்துலேருந்து வரலை, ஒரு விளம்பர வெளிச்சத்திலேருந்து அவர் வரலை. அவர் போராடி அவர் அரசு வேலையை இழந்து தொடர்ந்து மக்களுக்காக போராடி பல்வேறு 2000க்கும் மேற்பட்ட வழக்குகளை வந்து கட்சிக்காரர்களுக்கு வழக்கு போட்டு அவர் அடுத்த கட்டத்திற்கு வருவதற்கு ஒரு 30 ஆண்டு கால போராட்டம் இருந்திருக்கிறது. நல்ல ஜனநாயக பாதை என்பதை யார் வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம். கலை யதார்த்தம் என்ன என்பதை நீங்கள் அனுபவத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் திருமாவளவன் அரசியல் என்ன இடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பக்குவம் வந்து இன்று ரஞ்சித்துக்குன்னு வந்து சேரல. அவர் என்ன சொல்றாரு, நீங்க அவர் இந்த போராட்டமும் கள போராட்டம் ஆம்ஸ்ட்ராங் அந்த அளவுக்கு பண்ணதில்லை, மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்ததில்லைன்னு சொல்றீங்க. சென்னையில அவரு கேட்காம இல்லைன்னா அவருடைய இது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாரு. நாங்க இல்லாம நீங்க வந்து சென்னையில யாராவது ஆண்ட முடியுமா, ஆட்சி செஞ்சிட முடியுமா? இதுதான் நானும் சொல்றேன். நீங்கள் வந்து தாதா வாழ்க்கையை பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஜனநாயக வாழ்க்கையை பேசுங்கன்னா நானும் சொல்றேன். இந்த தாதான்னு சொல்றதே தப்பு. நீ இது மாதிரியான உங்கள் மீது இவ்வளவு வழக்கு பதிவுகள் எதற்கு இருக்கிறது? இவ்வளவு குற்ற பின்னணி உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறது? ஏன் இவ்வளவு குற்ற பின்னணி உங்களுக்கு இருக்கணும்? நாம் இறந்து போனவர் மீது அவதூறு பேசுவது நமக்கு நம்மளுடைய நோக்கம் இல்லை. நீங்கள் செய்தது தானே, நீங்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாராண்ட மாதிரி நீங்கள் செய்தது தானே சொல்ல முடியும். நானே ஏதாவது கோவமா போனா கூட அண்ணன் நீ படம் எடுக்கிறத மட்டும் பாருடான்னு தான் சொல்லுவாரு. என்ன அந்த வழிக்கு என்னைக்குமே அவர் வந்து இவ்வளவு போறோம்னு சொன்னது இல்லைன்ற முறையில் ஒருவருக்கு இன்னொருவருக்கு இருக்கிற உதவியோ உறவோ வந்து கணக்கில் சேராது. பொது வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்தீர்கள்னு ஒன்று இருக்கு. அவர் ஒரே ஒரு முறை கவுன்சிலராக இருந்திருக்காரு, ஒரு முறை குளத்தூரில் போட்டிட்டு இருக்காரு. அதை கடந்து அவர் அரசியல் ரீதியாக என்ன கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறாரு, என்ன களப்பணி ஆட்டியிருக்காரு, எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்காரு. சிறைக்கு வந்து வேற வழக்கில் போகிறது வேற, ஜனநாயக போராட்டத்தை அவர் என்ன நடத்தியிருக்கிறாரு? அதுதான் நான் கேள்வி கேட்டேன். ஈழ போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்காரா? ஏதாவது தலித்து மக்கள், வட சென்னை மக்களுடைய பாதிப்பு சார்ந்த பொதுமக்கள் சார்ந்த போராட்டங்களில் அவர் பங்கேற்றிருக்கிறாரா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் ஜனநாயக பாதை என்பதை அவர்கள் வந்து அதை முழுமையாக பயன்படுத்தவே இல்லை. அதனால் தனிப்பட்ட அன்பு இருக்கிறது, ஒரு தலைவர் மீது உங்களுக்கு ஒரு நேசம் இருக்கிறது, அவருடைய இழப்பு மீது உங்களுக்கு ஒரு துயரம் இருக்கிறது என்பது வேறு. ஜனநாயகத்தில் நீங்கள் யார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அண்ணன் செய்த பணியை தொடர்ந்து செய்யணும், இதோட விட்டுடக்கூடாது. நானும் சொல்றேன், ஜனநாயக ரீதியா அரசியல் ரீதியா நீங்க மக்களை திரட்டுங்க, அண்ணன் செஞ்ச பாதையில போயிடாதீங்க தான் நான் சொல்றேன். அண்ணன் செஞ்ச பாதை பூரா குற்ற பின்னணியா இருக்கிறது. நமக்கு அவர் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது. அதை தாண்டி அவர் உதவி செய்தது எவ்வளவு உண்மையோ, அவர் படிக்க வைத்தது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை. அந்த பொருளாதாரத்தை அவர் எங்கிருந்து ஈட்டினார்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த பாதை சரியான பாதையாக இல்லை. அதனால நீங்கள் ஜனநாயக பூர்வமாக சட்டத்திற்கு, அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கருத்தியல் ரீதியான தொண்டர்களை உருவாக்குங்கள். குண்டர்களை யார் வேண்டுமானாலும் உருவாக்கலாம், தொண்டர்களை உருவாக்குங்கள் தான் என்னுடைய தாழ்மையான. ஓகே, அப்போ ரஞ்சித்தோட இந்த பேச்சுக்கு பின்னணியில அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் எதுவும் இல்லை, ஒரு பக்குவம் இல்லாத பேச்சுங்கிறத மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியுமா? அவர் எமோஷனலாக பேசினார் என்றாலும் அவருக்கு அரசியல் நோக்கம் நீண்ட காலமாக இருக்கிறது. சினிமாவில் அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை அவர் அரசியலுக்கு பயன்படுத்த பார்க்கிறார். அரசியல் அவ்வளவு எளிதான பாதை அல்ல. அவர் வந்தால் அதனுடைய அனுபவத்தில் அவர் புரிந்து கொள்வார். வரட்டும், நான் அவர் ஜனநாயக ரீதியாக அவருடைய வருகையை நான் வரவேற்கிறேன். ஆனா வரதுக்கான ஒரு வே தான் வந்து இது போடுறது. ஆமா, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது அவருடைய அரசியல் பிரவேசத்திற்கான ஒரு வாய்ப்பு தான். ஓகே, நிச்சயமா இவ்வளவு நேரம் நடை கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.